ஹாய் ஹலோ வெல்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ ரொம்ப நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். ஸோ இப்போ எல்லாமே குவாரண்டைன் டைம்ஸ், எல்லோரும் வீட்டில் ஃப்ரீயாக தான் இருக்கும். ஸோ இன்றைக்கி ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் நம்ம பார்க்குறோம் நம்ம சேனலில். ஸோ ஃபிங்கர் சிப்ஸ் குட்டீஸுங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ வாங்க வீட்டில் எப்படி பண்ணலாங்கிறத பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வர நம்பர் வந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நான் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு ஆள் எடுத்து க்ளீன் பண்ணிவிட்டு நான் வந்துட்டு இந்த சேஃப் எடுத்து நான் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஃபிங்கர் சிப்ஸ் பொசிஷன்லேருந்து நான் கட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு ஈஸியாக உடனே பண்ணலாம். இந்த பக்கம் டீயை வச்சு விட்டு இந்த பக்கம் நீங்கள் வந்து இந்த சிப்ஸை போட்டே முடிச்சிடலாம். அவ்வளோதான், இதுக்கு டைம் எடுக்கும். பட் வந்துட்டு இதில் ஆட் பண்ணுற மசாலாஸ் இருக்கட்டும், நம்ம ப்ரிப்ரேஷன் ஸ்டைலாக இருக்கட்டும், இது ரொம்ப கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். ஸோ அதனால் வந்துட்டு நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள். இந்த ஃபிங்கர் சிப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நைஸாக தான் சாப் பண்ணணும். ஏன்னா வந்து டைரக்ட் ஃப்ரை பண்ணுறோம். நம்ம வேறு எதுவுமே வந்துட்டு பாயில் பண்ணி அந்த மாதிரி எடுத்து நம்ம பண்ணுறது போல கிடையாது. ஸோ இது பாயில் பண்ணி பண்ணுற மாதிரி இல்லாமல் நம்ம வந்துட்டு சிப்ஸு பார்த்திங்கன்னா வந்துட்டு இது வந்து ஃபிங்கர் சிப்ஸ். ஆல்ரெடி நம்மகிட்ட வந்து பொட்டேட்டோ சிப்ஸ் வந்து நம்ம போட்டிருக்கோம். அந்த பேக்கரி ஸ்டைலில் பண்ணுவோம் இல்லைங்களா, அது ரொம்ப ஈஸியாக நம்ம தோல் சீவிர ஃபீலர் வச்சே நம்ம எப்படி பண்ணலாங்கிறத நம்ம லாஸ்ட் ஒரு வீடியோ ஏற்கனவே நம்ம சேனலில் இருக்குது. ஸோ அந்த மாதிரி யாராவது வேணும், அந்த மாதிரி பண்ணணும்னு விருப்பப்பட்டிங்கன்னா அந்த வீடியோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நான் ஃபிங்கர் சிப்ஸ் ஸ்டைலில் நான் வந்து கட் பண்ணிவிட்டேன் ஒரு உருளைக்கிழங்கு எடுத்துகிட்டு. ஸோ இதுவே எனக்கு போதுமானதாக இருந்துச்சு. ஸோ அதோட வந்துட்டு பார்த்திங்கன்னா அதை வந்துட்டு கட் பண்ணி உள்ள தண்ணியில் வந்துட்டு ஒரு 10 நிமிஷம் போட்டு வச்சிங்க அப்படின்னா கொஞ்சம் டெம்பர் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம அதை வந்துட்டு ஃபில்டர் பண்ணிக்கலாம். ஸோ தண்ணியில் போட்டு வச்சாச்சு. அதுக்கடியில் வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம அதில் ஆட் பண்ணுறதுக்கு வந்துட்டு நம்ம வந்து அதுக்கு உண்டான மசாலாஸ் வந்து நம்ம போட்டுடலாம். இப்போ நான் 3 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் அதே அளவு போட்டுக்கோங்க. அந்த உருளைக்கிழங்கு குவான்டிட்டி பார்த்தீங்க இல்லையா, அந்த மாதிரி நீங்கள் பண்ணுறது தான். அதுக்கு தேவையான அளவு சால்ட்டு, 1 ஸ்பூன் சில்லி பவுடர், கொஞ்சமாக வந்து நான் கலர் ஆட் பண்ணியிருக்கேன். வீட்டில் பண்ணும்போது கலர் தேவைன்னா போட்டுக்கோங்க, தேவையில்லைனாலும் விட்டுருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படியே விட்டாலும் நல்லா தான் வரும். சரிங்களா? குழந்தைங்களுக்கு பண்ணும்போது கலர் தேவையில்லை, அவாய்ட் பண்ணியே பண்ணுங்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்கணுன்றக்கா வந்துட்டு நான் கலர் ஆட் பண்ணேன். உங்களுக்கு தேவைன்னா போட்டுக்கோங்க, இல்லைன்னா விட்டுருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இப்போ வந்துட்டு இதை பார்த்திங்கன்னா அந்த பவுலில் வந்துட்டு எல்லாமே போட்டாச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நம்ம போடுற மசாலாவே இது தான், வேறு எதுவும் கிடையாது. ஸோ ரொம்ப ஈஸியாக இருக்கும், நல்லா கிரிப்ஸியாக மொறுமொறுன்னு வரும். ஸோ இப்போ பாருங்கள், நம்ம தண்ணியில் போட்டு வச்ச ஃபிங்கர் சிப்ஸை வந்து உருளைக்கிழங்கு வந்து நம்ம ஆல்ரெடி எடுத்து வடிகட்டி வச்சாச்சு. வடிகட்டி ஒரு 10 நிமிஷம் முன்னாடியே வடிகட்டி வச்சுருங்க. ஏன்னா அதில் உள்ள தண்ணியெல்லாம் வந்து கொஞ்சம் உணரணும். அதுக்கப்புறம் நம்ம இதை அப்ளை பண்ணும்போது தான் வந்துட்டு அது கொஞ்சம் மசாலா நல்லா பிடிக்கும். ரொம்ப தண்ணி ஈரப்பசை இருந்துச்சுன்னா அது ஒரு மாதிரி லிக்விட் ஆயிரும். ஸோ அப்படி ஆகக்கூடாது. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு மிக்ஸ் பண்ணுங்கள். ஒரே டைமில் ஃபுல்லாக கொட்டிட வேணாம். மாவு இருந்தால் நெக்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணிக்கலாம். பட் இதில் கொட்டி விட்டிங்கன்னா வேஸ்ட்டு தான், அதை திரும்ப தூக்கி தான் போடணும். அதனால் இந்த உருளைக்கிழங்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவு மட்டும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஆட் பண்ணி இந்த மாதிரி எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணி ஒரு 5 to 10 மினிட்ஸ் அப்படியே வந்துட்டு ஃப்ரீயாக ஓவன் நார்மல் பொசிஷன் டெம்பரேச்சர்லேயே விட்டுருங்க, வெளியிலே இருக்கட்டும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஆயிலை பற்ற வச்சு ஃப்ரை பண்ணுவோம். ஸோ இது மிக்ஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வந்துட்டு எல்லா பக்கம் படுற மாதிரி இருக்கணும். ஒன்றில் பட்டு படாமல் அந்த மாதிரி இருந்துடக்கூடாது. அதனால் வந்துட்டு ஃபுல்லாக மிக்ஸ் ஆகிற வரையும் நல்லா கரெக்டாக பார்த்து நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா வேறு மசாலாஸ் வந்து நம்ம என்னென்னா இதில் தான் சால்ட்டு, சில்லி பவுடர் எல்லாமே போட்டிருக்கோங்கிறதுனால வந்துட்டு பார்த்திங்கன்னா நமக்கு இந்த மசாலாவே வந்துட்டு சாப்பிட்ற அளவு செம்மையாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி பார்த்துக்கோங்க. நான் எந்த அளவு வந்துட்டு அதில் பிடிச்சிருக்கு பார்த்திங்களா. ஸோ இதே அளவு நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் நம்ம ஆயிலில் வந்துட்டு ஃப்ரை பண்ணுறது எப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஆயில் காஞ்சிருச்சு. நான் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சதை வந்துட்டு நான் ஒன்றா ஆட் பண்ணிகிட்டு இருக்கேன். நீங்கள் ஃப்ரை பண்ணணும், இது மிக்ஸ் பண்ண உடனே ஆயிலில் போடக்கூடாது. ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் வச்சு அதுக்கப்புறம் தான் நீங்கள் போடணும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்போ தான் அந்த மசாலா வந்து உதிராமல் இருக்கும். இப்போ பாருங்கள், நம்ம அழகாக அப்படியே போட்டாச்சு, எல்லாமே ஃப்ரை ஆகிட்டுருக்கு. ஸோ இது எப்படி நம்ம வெந்துருச்சு வேகலைன்னு தெரியும், உங்களுக்கு பார்த்தாலே தெரியுது இல்லைங்களா, பாயில் ஆகிடுச்சு அது. ஸோ அந்தளவுக்கு கிரிப்ஸி ஆகிடுச்சு அது. ஸோ இந்த பொசிஷன் வர வரையும் வந்ததுக்கப்புறம் தான் வந்துட்டு நீங்கள் அப்படியே மெதுவாக அப்படியே திருப்பி போடுங்க. ஏன்னா ஆயில் நம்ம வீட்டில் பண்ணும்போது கம்மியாக வச்சு பண்ணுவோம். ஸோ அதனால் வந்துட்டு நம்ம டபுள் சைடும் குக் பண்ணணும். அதனால் கரெக்டாக திருப்பி விட்டு பண்ணிங்கன்னா தான் சரியாக இருக்கும். இப்போ பாருங்கள், சிங்கிளாக பிரிஞ்சிருச்சு எல்லாமே. இப்போ பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும், தூக்கி போட்டால் எப்படி பார்த்தீங்களா சவுண்டே வரும். ஸோ அந்தளவுக்கு வந்து கிரிப்ஸி ஆகிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் தான் என்ன பண்ண போகிறோம்னா சின்னதாக ஒரு ஸ்ட்ரெயினர் வச்சு நம்ம எடுக்க போகிறோம். ஓகே, இது ஓரளவுக்கு ஃப்ரை ஆகிடுச்சு. இதை நம்ம இப்போ வந்து சின்ன ஸ்ட்ரெயினரில் மாற்றிக்கலாம். ஸோ
ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ரெயினரில் அள்ளி வச்சுக்கிட்டு ஒரு 2 நிமிஷம் கழித்து நீங்கள் பிளேட்டில் வச்சு குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா அப்படி சாப்பிடுவாங்க. நீங்கள் ஃபிங்கர் சிப்ஸ் கடையில் வாங்கி ப்ரௌசன் அது இதுன்னு வாங்கி சாப்பிட்றதுக்கு, இல்லை பேக்கரிஸில் வாங்கினா கூட அவங்க ஆயில் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக யூஸ் பண்ணுறாங்கங்கிறது நமக்கு தெரியாது. இன்றைக்கி உள்ள நிலைமைகளில் வந்துட்டு பார்த்திங்கன்னா உடம்பு ஆரோக்கியம் இது 2 தான் வந்துட்டு, உணவு உடல் ஆரோக்கியம் இது 3 இருந்தால் தான் நிம்மதியான வாழ்க்கையை வாழ முடியும். ஸோ அதனால் வந்துட்டு எந்த ஃபுட்டாக இருந்தாலும் நம்ம பெரியவங்க சாப்பிட்டுக்கிட்டால் கூட நமக்கு அதை அக்செப்ட் பண்ணிக்கும். குழந்தைங்களுக்கு பண்ணும்போது ரொம்ப கேர் எடுத்து பண்ணுங்கள். ஓகே, இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். ஸோ இந்த சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா அது சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூட இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் ஃபிங்கர் சிப்ஸ் சூப்பர்னு கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ இப்போ பாருங்கள், அது சூப்பராக இருக்குது பாருங்கள், எவ்வளோ லென்த்தியாக இருக்குது, நல்லா கிரிப்ஸியாக இருந்துச்சு. ஸோ நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட செல்லக்குட்டிங்களுக்கு செஞ்சு கொடுங்க. தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் பாய். நாளை இதே நல்ல ரெசிபியோடு வந்துட்டு மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.